ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்த அயன் தவா தாங்க இன்றைக்கி சரி க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சிட்டு அதை நல்லா பிளேட்டில் ஊற்றி நல்லா சன்லைட் இருக்கும்போது காய வச்சு எடுத்துப்பேன். அதை கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாக்கோலம் போடுறதுக்கு, இந்த மாதிரி வந்து துருப்பிடிச்ச கரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஆயில் பிசுக்கு பாட்டிலேருந்துலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பச்சரிசி அந்த பீசஸ்ஸு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். அதுக்கப்புறம் இந்த டிஷ் வாஷ் ஜெல்லையும் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த தவாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ட்ரை டவல் வச்சு தொடச்சிட்டு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு விடுங்க. அது ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டோன்னு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு தடவையும் நல்லெண்ணெய் விட்டு திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தோசை ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா எனக்கும் வரல. நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டதுக்கப்புறம் 2-3 தடவை நீ சப்பாத்தி போட்டுப்பார், அதுக்கப்புறம் தான் வந்து அது நல்லா வரும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைமே தோசை வரலன்னு டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு 2-3 தடவை சப்பாத்தி